பிரபல எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இனிய 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த 2025 உண்டு. ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை 2 விதமாக சொல்லலாம். முதல் 6 மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமை அடைகிறார். பொதுவாகவே ராசிநாதன் பலவீனம் அடையக்கூடாது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து 7.5 சனி அமைப்புகள் ஆரம்பிக்குது. ஆனால் 7.5 சனி அமைப்புகளை ஆரம்பித்தாலே கஷ்டங்கள் வந்துடும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஜென்மச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 7.5 சனியின் நடுப்பகுதியான இன்னும் 2.5 வருஷம் கழித்து வரப்போகின்ற அமைப்புகள் தான் மேஷராசிக்காரங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும். ஜென்மச்சனியாகத்தான் சோதனைகளை கொடுக்கும். ஆகவே இந்த வருஷமே 2025 வருஷமே கஷ்டங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. பொதுவாகவே 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் வருவது இயற்கை. ஆனாலும் இன்னும் ஒரு 2-2.5 வருட காலத்திற்கு 7.5 சனியில் பெரிய தொல்லைகள் துன்பங்கள் எதுவும் இருக்காது. ஆனாலும் ராசிநாதன் வலுவில்லாமல் இருக்கின்ற அமைப்பு முதல்ல ஒரு ஜூன் மாதம் வரைக்குமே கொஞ்சம் டிஸ்டர்பை தான் கொடுக்கும். என்ன டிஸ்டர்ப் கொடுக்கும்? காசு பணம் வகைரா போன்ற அமைப்புகள், வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. அகலக்கால் எதுவும் வச்சிடாமல், அதாவது ஒரு தொழிலை ஆரம்பித்தேன், காசு இவற்றை கொடுத்தேன், பணம் இவற்றை கொடுத்தேன், தேவையில்லாமல் ஒரு கடன் வாங்கினேன், இந்த மாதிரியான தன்னுடைய தகுதிக்கு மீறிய ஒரு அகலக்கால் எதையும் வைத்துவிட தேவையில்லாத முதல் 6 மாதங்களுக்கு வைத்துவிட தேவையில்லாத ஒரு ஆண்டாகவே 2025 இருக்குதுங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடத்திற்கு அப்படியே மாறிடுறார். சனி 12ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட பரவாயில்ல, எவ்வளோ பெரிய யோகாரங்க பாருங்கள். நீங்கள் வருடத்தின் பிற்பகுதியில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால எதிர்ப்புகள், எதிரிகள், கடன் தொல்லைகள் போன்றவைகளை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு ஆண்டாகவே இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க. மேஷராசிக்கார பெண்களுக்கு கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலை தொழில் அமைப்புகள் இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே இருக்கும். 12ஆம் இடத்துல சனி போகிறதுனால இருக்கிற ஊரை விட்டு, இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வருடத்தின் முற்பகுதியில் ஒரு 4 மாதங்கள் குருவின் பயிற்சி நன்றாகவே இருக்கிறது. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். காசு பணத்தை கொடுக்க வேண்டிய அமைப்புகளில் தான் இருக்கிறார். ஆக வருட ஆரம்பத்திலேயே தை மாதம்னு சொல்கிறோம் இல்லையா, தை, மாசி, பங்குனி, சித்திரை இந்த 4 மாதங்களுக்குள்ளேயே திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு திருமண அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதற்கப்புறம் ஒரு 6 மாதங்கள் கேப் விட்டு கார்த்திகை மாதத்திற்கு பிறகு அடுத்த வருட ஆரம்பத்தில் திருமணமாகாத இளைஞர்களுக்கு இந்த 5 மாத காலங்களில் திருமண அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். எதை பற்றியும் அப்படி ஒன்றும் பெரிய கவலைகள் எதுவும் தேவையில்லாத ஒரு அமைப்பாகவே ஆண்டாகவே இந்த ஆண்டு கண்டிப்பாக வருதுங்க. 2வது நோய் நொடி அப்படி எதனாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 11ஆம் இடத்துல வலிமையான ஒரு நிலைமையில் ராகு பகவான் வர்றதுனால இருக்கிற நோய் நொடிகள் கொஞ்சம் குறையத்தான் செய்யுமே தவிர அதிகமாக வரக்கூடிய தன்மைகள் எதுவும் கண்டிப்பாக கிடையாது. 5ஆம் இடத்தில் இருக்கின்ற கேதுவின் அமைப்பால் ஒரு குழந்தைகளை சற்று பிரியக்கூடிய அமைப்புகள், அதாவது ஒரு நல்ல விஷயத்திற்காக திருமணமாகி பெண் குழந்தை போகுது, அதே மாதிரி ஆண் குழந்தைகள் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடத்துல வேலைக்கு போகிறாங்க என்கின்ற மாதிரியாக குழந்தைகளை சந்தோஷமாக அவர்களுடைய எதிர்காலத்திற்காக பிரியக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க. ஆகவே 2025ஆம் ஆண்டு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்காது என்பது தான் உறுதி. ரிஷபம். ரிஷபராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக வரும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வருடத்தின் ஆரம்பத்திலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் வலுத்து அமர்ந்திருக்கிறார். 2வது மார்ச் மாதத்திற்கு, அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதி வரப்போகின்ற குரு பெயர்ச்சியின் மூலமாக அவர் 2ஆம் இடத்திற்கு வரப்போகிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. ஆக குருவின் பெயர்ச்சி இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. அதை போலவே மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய 11ஆம் இடத்து சனி. அப்போ 2ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் குருவும் சனியும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வருஷம் 2025ஆம் வருஷம் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது. எல்லா நிலைமைகள்லையும் மற்ற கிரகங்கள் எல்லாமே வலிமையாக இருக்கிறனால தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் திருமணம் தாமதமானவர்கள், ஒரு சொந்த வேலை, ஒரு சொந்த தொழில் போன்ற அமைப்புகள் அமையாதவர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய எண்ணம் போலவே அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான பணவரவுகள், நிலைத்த தன்மைகள், நல்ல ஒரு
குடும்ப அமைப்புகள், குடும்ப அமைதிகள் போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு இருக்குங்க. கணவன் மனைவி உறவுகளில் சிக்கல் போன்ற அமைப்புகளை கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த சிக்கல்கள் விலகக்கூடிய தன்மைகள் மிகச்சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும். எல்லா நிலைமைகளிலும் குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வம்பு வழக்குகள் போன்றவைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான வெற்றிகள் கிடைக்கும். 11ஆம் இடத்துல சனி இருந்தாலே வெற்றிகள்ங்க. உங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல் என்னென்ன விஷயங்களில் தோல்வி அடைஞ்சதாக நீங்கள் நினச்சிங்களோ, கடந்த காலத்தில் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் எந்தெந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த இடத்துல டிஸ்டர்ப்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மைகள் இருந்ததோ அவைகள் எல்லாமே இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே முதல் 3 மாதம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட பிற்பகுதி 3 மாதத்திற்கு பிறகு பாக்கி 9 மாதம் 2025 ரிஷபராசிக்காரங்களுக்கு ஓகோன்னு இருக்கும். பணவரவு செழிப்பாக இருக்கும். கையில் பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவரவருடைய வயது, தகுதி, ஏற்படுத்திற்கேற்றாற் போல நல்ல பலன்கள் தான் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்னொன்று, சட்ட நடவடிக்கைகள் இப்போ தான் சொன்னேன், கோர்ட்டு கேஸுன்னு சட்ட நடவடிக்கையில் இருந்தவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். இன்னும் ஒன்று சொல்கிற பொறுத்த சொந்த ஊரில் வில்லங்கங்கள் இருந்தவங்க, நிலத்தில் வீடு கட்டுறதுல இந்த மாதிரியான இடத்துல வில்லங்கங்கள் இருந்தவர்களுக்கு சுமூகமாக தீர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பங்காளி அங்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, சித்தப்பா பெரியப்பா மக்களோட சண்டை சச்சரவுகளை போட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா அந்த அமைப்புகள் எல்லாமே அப்படியே சுமூகமாக விலகி எல்லா நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய நல்ல வருடமாகவே 2025ஆம் ஆண்டு இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இல்லாத வேதனைகளை தீர்க்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்குதுங்க இந்த 2025ஆம் ஆண்டு. மிதனம். மிதனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்குங்க. ஏன்னா இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே வந்து குரு பகவான் வந்து உட்கார போகிறார். இப்போ இருக்கின்ற செலவு போன்ற அமைப்புகள், கடன் தொல்லைகள் போன்ற அமைப்புகள் அத்தனையுமே ஒரு மாதிரியான நெகட்டிவான தன்மை. சமீபத்தில் ஒரு 3 வருஷமாகவே 2020, 21, 22 3 வருஷம் அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தில் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. அப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஏதோ போன வருஷம் 2024 சொல்கிறேன், கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதோ மூச்சு விடுற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், பட்டம், பதவி போன்றவைகள், தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல ராகு இருந்தவர் இப்போது 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அதே மாதிரி குரு பகவான் ராசியில் வந்து பொலிவை ஏற்படுத்த போகிறது. ஒரு அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகளை மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக ராசிக்கே குரு வர்றார். எப்போது ஒரு சுபகிரகம் ராசியை பார்க்கிறதோ, ராசியில் இருக்கிறதோ, அப்போது ராசி பொலிவு பெறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எதில் சரியில்லை, எதில் நமக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளால் சாதிக்க முடியல என்கின்ற எண்ணத்தை மிதுன ராசிக்காரர்கள் கொண்டிருக்கிறீர்களோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படியே 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவி உறவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை. மனைவிக்கு வேலை கிடைக்கல, கணவனுக்கு வேலை கிடைக்கல, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கணவனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரியான அமைப்புகள், கூட்டு குடும்ப அமைப்புகளில் கூட சில பல நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழில் அமையும். விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதுவரைக்கும் கை கொடுக்காத மண்மாதா கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இளைய பருவத்தினருக்கு எல்லா விதத்திலையும் அதீத நன்மைகள், அதிக நன்மைகள். சொந்த ஊரில் இருக்க முடியாமல் வெளியிடங்கள்லேயே இருந்தவங்க, சொந்த ஊருக்கே திரும்பி வர முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, ஏற்கனவே வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருந்துட்டு திரும்ப இந்தியாவுக்கு, தமிழ் மாநிலத்திற்கு வந்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு மீண்டும் சொந்த ஊரிலே வரக்கூடிய அமைப்பு, சொந்த ஊரில் புகழ் பெறக்கூடிய அமைப்பு. சும்மா எல்லாம் கிடையாது. சொந்த ஊரில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கக்கூடிய அமைப்பு 2025 உண்டு. சொந்த ஊரில் வீடு கட்டலாம், சொந்த ஊரில் நிலம் வாங்கலாம், சொந்த ஊருக்கே திரும்பி வந்து செட்டில் ஆகலாம். அப்பா அம்மா பூர்வீக ஊர்களில் எல்லாவற்றையும் நல்ல விதமாக வைக்கக்கூடிய தன்மை மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. 50 வயது கடந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஆரோக்கியம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா ராசியில் வந்து 5, 7, 9 போய் குரு பார்க்க போகிறார்.
எண்ணம் வலிமையாக இருந்து எல்லாவற்றிலும் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எண்ணம் வலிமையாக இருக்கணும்னா உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லைங்களா? உடல்நிலை நல்லா இருக்குங்க. 60 வயது தாண்டியவர்கள் 50 வயது தாண்டிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வருடமாகவே இந்த வருடம் இருக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அஷ்டம சனியில் பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சிங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு என்னென்ன சோதனைகள் வந்ததோ, எவை உங்களுக்கு கிடைக்காமல் போனதோ, எவை உங்களுக்கு தடுக்கப்பட்டதோ, அவைகள் எல்லாம் 2025ஆம் ஆண்டு கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் தான் கண்டிப்பாக 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வசந்த காலமாக அமைந்திருக்கிறது இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுங்க. கடகம். கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய வேதனைகள் எல்லாமே தீரக்கூடிய அருமையான ஆண்டாக 2025 இருக்குதுங்க. ஒரு 2 வருஷம் கடகராசிக்காரர்களை போட்டு படுத்து எடுத்துருச்சுன்றதான் உண்மை. அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு அரக்கன் உங்களை போட்டு தலைகளாக அப்படியே மாற்றிட்டார். எல்லா நிலைமைகள்லையும் பொதுநலத்தை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நல்லவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களையும் அஷ்டமச்சனி அப்படியே சாய்த்து விட்டுறது என்பதுதான் உண்மை. அதுவும் 2023 பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் 2024 ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் சோதனையான ஒரு வருஷம். எல்லா நிலைமைகளும், அதாவது நல்லதுகளே நடக்க வேண்டாம், கடகராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருந்த கெட்டது நிற்கப் போகிறது என்பதே 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற அற்புதமான ஒரு செய்தி. ஆக 2025 இதுவரைக்கும் என்ன இழந்தீர்களோ அந்த அத்தனை அமைப்புகளையும், உயிரிழப்புகளை தவிர நிறைய சோதனைகளை கடகராசிக்காரங்க அனுபவிச்சிட்டிங்க. அம்மா அப்பா, கூட பிறந்தவர்கள் அல்லது சொந்தக்காரர்கள், நண்பர்கள், பண இழப்பு, பணம் சார்ந்த விஷயங்கள், நட்பு இழப்பு, எல்லாமே ஒரு நெருங்கிய உறவினருடைய இழப்புகள், இந்த மாதிரியான அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல கடுமையான அமைப்புகளை 2 வருடமாக அஷ்டமச்சனி கொடுத்துருச்சு இல்லையா? இந்த அஷ்டமச்சனி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதியோடு 2025 முடியுதுங்க. இதிலிருந்தே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையை செட்டில் ஆகும். மிகப்பெரிய யோகா அமைப்புகள் இப்போது செயல்படக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு வந்துடுது. எல்லா நிலைமைகளையும் அடுத்தடுத்து யோக பலன்கள் தான். பெரிய கஷ்டங்கள் நீங்கி விட்டது என்பதால் இனிமேல் வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். என்ன இழந்தீங்களோ, எந்தெந்த இடத்துல சங்கடங்கள் இருந்ததோ, எந்தெந்த இடத்துல அழுதிங்களோ, இளைஞர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா காதல் பிரேக்கப்பு, திருமணம் பிரேக்கப்பு, வேலை போச்சு, வேலையை சரியாக பண்ண முடியல, வேலை இருந்தால் சம்பளம் இல்லை, அதாவது எல்லா அமைப்புகள்லேயும் மன அழுத்தம் இளைய பருவத்தினருக்கு. நட்புகள், உறவுகள் எல்லாம் கை கொடுக்க முடியாத ஒரு சூழல். பணம்னா என்ன அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாத ஒரு அமைப்பு. வீட்டிலேயே அப்பா அம்மா கிட்ட ஒரு திட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள். யாருமே என்னை சரியாக புரிஞ்சுக்கலையே என்கின்ற மாதிரியாக இருந்த மன அழுத்தமான காலகட்டங்கள் எல்லாமே இளைய பருவத்தினர். 40-50 வயசுக்காரங்களையும் சொல்லலாம். 40 வயசுக்காரங்களும் இப்போ இளைஞர்கள் தான். எல்லாருக்குமே அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை? திருமணம் நடக்க வேண்டுமா? இழந்த காதல் திரும்ப வர வேண்டுமா? வேறொரு காதல் வர வேண்டுமா? ஏதேனும் ஒரு நிலையில் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை தேவை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பான நல்ல வருஷமாக 2025 இருக்குங்க. கடகராசிக்கு சுருக்கமாகவே சொல்லிடுறேன். 2 வருஷம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே விலக போகுது. பணம் திரும்ப வரப்போகிறது, வேலை திரும்ப கிடைக்க போகிறது, வியாபாரம் நல்லா இருக்க போகுது, தொழில் முன்னேற்றமாக இருக்க போகுது, விவசாயம் கை கொடுக்க போகிறது. சின்ன ஒரு எந்திரத்தை மட்டும் வச்சுருக்கிறேன், சிறு குறு தொழில் மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரு கார் வச்சுருக்கிறேன், ஒரு பைக் வச்சுருக்கிறேன், ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறேன், இதை ஓட்டித்தான் சம்பாதிக்கிறேன் என்கின்ற மாதிரியாக எளிமையான சிறிய தொழில்களை செய்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு கூட நிரந்தர மாதமானால் இதுதான் வருமானம், அந்த வருமானமே நமக்கு போதும் என்கின்ற அளவிற்கு பண விஷயங்களில் இருந்து வந்த அப்படியே அத்தனையும் இதாக நிறைவேறக்கூடிய, எல்லாம் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய, பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. சொல் பலிக்கும், கௌரவம் பிழைக்கும், அந்தஸ்து திரும்ப வரும். இது வரைக்கும் இருந்து வந்த வாக்கு பலிதம் இல்லாமல் இருந்த நிலைமை. ஒருத்தருக்கு இன்றைக்கி வா பணம் தரேன் அல்லது இன்றைக்கி வா இதை செஞ்சு தரேன்னு சொன்னால் அதை கடகராசிக்காரங்க செய்யவே முடியலையே. பேரை கெடுத்துக்கிட்டு தானே மிச்சம். இந்த பேரை கெடுத்துக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது விலகும். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மை, பெண்களுக்கு ஆண்களால், ஆண்களுக்கு பெண்களால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய தன்மை, மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்தது, வேலையே கிடைக்காமல் இருந்தது, வேலையில் டார்கெட் போன்ற அமைப்புகள் இருந்தது, எல்லாமே அப்படியே விலகப் போகிறது. அப்படியே மே மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம், அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி அஷ்டமச்சனி விலகுது.
அதிலிருந்து படிப்படியாக ஒரு 2 மாதத்தில் இதெல்லாம் நீங்கள் உணரக்கூடிய அமைப்பு. வருடத்தின் பிற்பகுதி எல்லாமே ரிலீஸ் ஆகி அருமையாக ராஜா மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு கடகராசிக்காரர்கள் எல்லாத்திற்குமே இருக்குங்க. இதுவரைக்கும் குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டவர்கள், பெரியவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டவர்கள், கணவன் மனைவிக்குள்ள முரண்பாடு இருந்தவங்க, கோர்ட்டு கேஸுக்கு போனவங்க, கடன் தொல்லைகளில் கிரெடிட் கார்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எதுவுமே எனக்கு சரியில்லைங்கன்னு இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் 2025 பிற்பகுதி முதல், குறிப்பாக ஏப்ரல் மே மாதம் முதல் அத்தனையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய, வரவுகள் வரக்கூடிய, இழப்புகள் சரி செய்யக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த ஆண்டு. சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மே மாதம் 11ஆம் இடத்திற்கு போகிறார். அட்டமத்து சனி ஆரம்பிக்கிறதுனாலும் எடுத்த எடுப்பில் அட்டமத்து சனி உங்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுத்துறாரு. அதுலேயும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு தான் அட்டமத்து சனியோடைய பலன்களை தெரிய ஆரம்பிக்கும். ஆக வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து சாதகமற்ற தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகிறது என்பது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயந்தான். அதாவது எண்ணங்கள் தடுமாற்றங்கள், எண்ணங்கள் பலிக்காமல் இருப்பது, நம்பினவங்க காலாவாடுறது, ஒரு இடத்துல கொடுக்கல் வாங்கல பேரு கெடுத்துக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை, பண விவகாரங்களில் கராராக இருக்கக்கூடிய சில விஷயங்களை அஷ்டமத்து சனி செய்யும். ஆகவே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கும். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே கஷ்டங்கள் எதுனா வருமாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 12 மாதம் இருக்குது. இந்த 12 மாதத்தில் ஆரம்ப மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டங்கள் இருக்காது. அஷ்டமச்சனியில் பண இழப்புகள் ஏற்பட்டாலும் கூட ஒரு பாதுகாப்பு பாருங்களேன், ரொம்ப கொடுத்து வச்சால் நீங்கள். குரு அஷ்டமச்சனிக்கு அடுத்த மாதத்திலேயே மார்ச் மாதம் 29ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் சனி பயிற்சி நடக்குது. மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களை பாதுகாக்கக்கூடிய விதமாக லாபஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்போ 2025 பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் 2026 சில பல கஷ்டங்கள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இந்த வருஷம் நல்லாயிருக்கும். சரி, அதே நேரத்தில் இன்னொன்று, 2026 சில பல விஷயங்களை தரும்னு சொன்னால, அப்போ இந்த வருஷம் யாரையும் நம்பாதீங்க. ஒரு தொழிலை அவரை ஆரம்பித்தேன் இவரை ஆரம்பித்தேன்னு அகலக்கால் வச்சிடாதீங்க. மாமன் மச்சான் கூட சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணேன், ஷேர் மார்க்கெட்டில் போயிடாதீங்க. மொத்தமாக போயிடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வர்ற மாதிரி காட்டும். அப்புறம் டக்குன்னு அக்டோபர் மாதத்துக்கு பிறகுலாம் சீரியஸாக மகம் நட்சத்திரத்திலே போகும்போது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளை செய்வார். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகுதியில், அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு 6 மாதங்கள் பண இழப்புகள் இருக்கும் என்பதால் சூதாட்டம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, இணையம், அதுவும் இந்த ஓடிபி சொல்கிறது, இந்த மாதிரியான பேங்க் விஷயத்தில், காசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நண்பர்களோடு சேர்ந்து தொழில் ஆரம்பித்தேன், மாமன் மச்சான் கூட சேர்ந்து தொழில் ஆரம்பித்தேன், இந்த மாதிரியான விஷயங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது. திருமண அமைப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும். லவ் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பிரேக்கப் ஆகிறது, மன அழுத்தம் தரக்கூடிய அமைப்புகள். இந்த வருஷம் அறிமுகமாகக்கூடிய சில பேர் அடுத்த வருஷம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவங்களாக வருவாங்க. ஏன்னா அஷ்டமச்சனி உங்களுக்கு 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது. 2025 மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாதிப்பு, 2026 பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு, 2027 உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு. இப்படி தாங்க அஷ்டமச்சனி வேலை செய்யும். அதனால் ஜோசியத்திலே நீங்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் இப்போ பார்த்துக்கணும். இளைஞர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றாற் போல் சில பல பின்னடைவுகள் இருக்கத்தான் செய்யும். 11ஆம் இடத்துல குரு இருக்கிற ஒரு வருஷம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குமே தவிர, எல்லா இடத்துலையும் சனி ஏதாவது ஒரு அழுத்தங்களை, மன அழுத்தங்களை, பண அழுத்தங்களை, பிரிவுகளை, இழப்புகளை செய்யத்தான் செய்வார். ஆகவே எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனா கூட உடனே டாக்டர்கிட்ட போகக்கூடிய அமைப்புகள். பணம், உறவுகள் ஒரு மாதிரியே நினைக்கக்கூடிய தன்மை, உறவுகள்கிட்டயே கொஞ்சம் பிரிவுகள் வரக்கூடிய தன்மை, யாரையாவது ஒருத்தரை நம்பி ஏமாந்துடுறேன் அப்படின்ற விஷயங்கள். யார் மேலே அதிகமாக ஒரு நம்பிக்கையும் ஆசையும் வைக்கிறீங்களோ அவங்க தான் நம்மளை போட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்கள், இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்குங்க. ஆனாலும் முதல் ஒரு 6 மாதங்கள் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. பிற்பகுதி 6 மாதங்கள் பணப்பிரச்சனைகளை நீக்கக்கூடிய விதமாக குருப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் பிற்பகுதியில் கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க. ஆகவே பெரிய ஒரு சோதனைகள் எதுவும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பிறக்கப் போகின்ற 2025 புத்தாண்டு. கன்னி. கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஆண்டாக இந்த 2025 அமையுங்க. ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லை. இப்போ இருக்கிறது 6ஆம் இடத்துல சனி இருந்து 7ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார் என்றாலும் கூட அடுத்த மாதத்திலேயே ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்துடுறார். 6ஆம் இடத்துல ராகு, கேது, சனி போன்றவர்கள் எப்போதெல்லாம் பாபகிரகங்கள் இருக்கிறாங்களோ
அப்போதெல்லாம் அந்த எதிர்ப்புகள், கடன் நோய் போன்றவைகள் அமுக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத தலையெடுக்க விடாத ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அது இந்த வருஷம் முழுவதே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்னும் ஒன்று பாருங்கள், 11ஆம் இடத்துல செவ்வாய் வருகின்ற ஜூன் மாதம் வரைக்கும் இருக்க போகிறார். அப்போ 6ஆம் பாவகத்தில் வலிமையாக ராகு இருக்க போவது, 11ஆம் பாவகத்தில் வலிமையோடு செவ்வாய் இருக்க போவது என்பது எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய நல்ல தன்மைகள் இப்போது உண்டு. எதிரியே யாரும் இல்லைனா நம்ம தானங்க பிளே கிரவுண்டில் நம்மளே விளையாண்டுக்கிட்டு இருக்கணும். நம்மளை ஆப்போசிட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைனா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். அந்த சந்தோஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டு உண்டு. 10ஆம் இடத்துல குரு வருகிறது என்பது 10ல் குரு பதவியை பறிப்பான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மூல நூல்களில் சில விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் 10ல் குரு பதவியை பறிப்பான்னா சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார்னு அர்த்தம். அதுதான் உண்மையான அர்த்தம். அதாவது சூப்பர்வைசராக இருக்கிறவரை மேனேஜர் ஆக்குவார், கிளர்க்காக இருக்கிறவரை சூப்பர்வைசர் ஆக்குவார், மேனேஜராக இருக்கிறவரை எம்டி ஆக்குவார், எம்டியாக இருக்கிறவரை சேர்மன் ஆக்குவார். இந்த மாதிரி சிறிய பதவி, உங்களுக்கு கீழான பதவியில் இந்த பதவியில் இருக்கிறவங்கள இந்த இருக்கிற பதவியை காலி பண்ணிவிட்டு அதோட பெரிய பதவி ப்ரொமோஷன் பேருங்க. அப்போ அந்த ப்ரொமோஷன்லாம் 10ஆம் இடத்துல குரு வந்தவொன்னா ப்ரொமோஷன், ஒரு பிஹெச்டி போன்ற உயர் படிப்பு படித்து தடை இருக்கிறவங்க, படிப்பை முடிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற அத்தனை கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களின் மூலமாக 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தாலே அந்நிய இன மத மொழி பேசுகின்றவரின் மூலமாக நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. வெளிதேசம், வெளிவானிலம், வெளிதூர இடங்கள், குறிப்பாக கிழக்கு தேசத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அலுவலருக்குமே, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடிய அவ்வளோ பேருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டில் இருக்கும். ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். போன வருஷம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்தனால திருமணத்தை கொஞ்சம் தடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் 2025 கல்யாணம் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்குது. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அப்பா அம்மாவுடைய சம்மதம் கிடைக்காம இருந்தவங்க, தன்னுடைய இனத்துக்காரர் இல்லாத, தன்னுடைய மொழிக்காரர் இல்லாத, தன்னுடைய மதத்துக்காரர் இல்லாத வேற்று மத அமைப்புகளை, வேற்று ஜாதி, வேற்று இன, இந்த மாதிரியான அமைப்புகளை காதலித்து கொண்டு தாய் தந்தையருடைய பெற்றோருடைய சம்மதம் கிடைக்காமல் பரிதவித்து கொண்டிருந்த இளைய பருவ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பெற்றோர்கள் மனசு மாறி அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக நடக்கும். தொட்டது துலங்கும், எதுவானாலும் சமாளிக்க முடியும். பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் விலகும், நோய் விலகும், எதையும் ஒரு வியாபாரம், தொழில் போன்றவைகள் விருத்தியாக இருக்கும். 6, 11ஆம் இடங்களில் பாபர்கள் இருந்தாலே லாபம் வரும். கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் எதுவும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. பணம் வந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துருமே. ஆக பணத்தை வைத்துக்கொண்டே முழு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதுலேயும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மத்தளத்திற்கு 2 பக்கம் இடின்ற மாதிரி வேலையும் செஞ்சுக்கிட்டு குடும்பத்திலேயே நல்ல பேர் எடுக்காத பெண்கள் அனைவருக்குமே இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல யோக அமைப்புகள் இருக்கக்கூடிய அருமையான யோகமான நல்ல விதமான 2025 புத்தாண்டு இருக்குங்க. ஆகவே கன்னிக்கு கவலை இல்லாத ஆண்டு 2025 புத்தாண்டு. துலாம். துலாம் ராசிக்காரர்கள் 12 ராசியிலேயே துலா ராசிக்காரர்களுக்கு தாங்க யோகம். ஏதாவது ஒரு ராசி மிகப்பெரிய யோகத்தை அடையும் இல்லையா, அந்த அமைப்பு இப்போது 12 ராசிகள்லேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 6ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். 6ஆம் இடத்திற்கு அவர் மாறப்போவது 30 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார். ஆக மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனி பயிற்சி மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடுது. அதே போலவே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே இன்னொரு இடத்துக்கு மாறுறார். எந்த இடத்துக்கு மாறுறாருனா 9ஆம் இடத்துலேருந்து மாறி ராசியை பார்க்க போகிறார் மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து. அதுவும் ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா கேது 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அப்போ 6, 9, 11 ஆகிய 3 நல்ல இடங்களில் 3 கிரக பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ராகுகேது பயிற்சியில் கேது 11ஆம் இடத்திற்கு வர்றது, குரு பயிற்சியில் குரு 9ஆம் இடத்திற்கு வர்றது, சனி பயிற்சியில் சனி 6ஆம் இடத்திற்கு வருது. ஆக ஓஹோ தான் போங்க, ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நடக்கும், சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கும், முகத்தில் இருக்கும், புத்துணர்ச்சி இருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். ஆக இதை முயற்சிகள் எல்லாம் பலிக்கும். என்ன முயற்சி, அவரவருடைய தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் என்னென்ன ஜீவன அமைப்புகள் இருக்கிறீங்களோ அதிலெல்லாம் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும், அந்த கடனை விருத்திக்காக செலவு பண்ண முடியும், வீடு கட்ட முடியும், வாகனம் வாங்க முடியும். அவரவருடைய வயதிற்கேற்றாற்போல் ஒரு கல்வியில் இருக்கக்கூடிய பின்தங்கி இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் கூட நல்லா படிக்க முடியும், மேற்படிப்பு படிக்க முடியும். பெண்களுக்கு, ஆண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக உண்டு. ஏற்கனவே திருமணமாகி பிரிஞ்சிடலாமான்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த பிரிவினைகள்லாம் வராது.
வழக்கில் ஜெயிக்க முடியும், வெற்றிகள் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். வியாபார அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டியாளர்கள் விலகக்கூடிய தன்மை இருக்கும். ₹1 போட்டால் ₹10 எடுக்க முடியுன்றது நல்லாயிருக்கும். சோஷியல் மீடியாவில் துலா ராசிக்காரங்க நல்ல பேர் எடுக்க போகிறீங்க. எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் போன்ற விஷயங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், பிரபலம் அடையணும்னு என்ற எண்ணத்தில் கலைத்துறையில் அங்கே இங்கே மீடியா துறையில் வாய்ப்பு கேட்டிருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, துலா ராசிக்கு சுருக்கமாக தாங்க சொல்லுவேன், 12 ராசிகள்லேயே 3 பெயர்ச்சிகளும் துலா ராசிக்கு மட்டுமே பொருத்தமாக அபரிமிதமான நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன. ஆகவே வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் மட்டுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த 3 பெயர்ச்சியும் இப்போ நான் சொன்ன மாதிரி சனி 6இல் வருவது, கேது 11இல் வருவது, குரு 9இல் வருவது என்பது எப்போதோ ஒரு முறை வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. அப்போ 2025ஆம் ஆண்டு அத்திப்பூத்தாற் போல வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே எதையும் தைரியமாக செய்யுங்க. இவ்வளவு நல்லா இருக்குங்க, நான் எனக்கு என்னங்க நல்ல நேரம் வந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு போர்வையை போத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடந்தால் எதுவும் நல்லது நடக்காது. அங்கங்கே அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிற இடத்துல சாப்பாடு மட்டும் வரும். நீங்கள் முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல் 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நிலைமையில் துலா ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. துலாத்திற்கு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல ஆண்டு இந்த ஆண்டு. விருச்சிகம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு 2 பிரிவாக சொல்லுவேன். முதல் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் கடுமையான அமைப்பில் இருக்கிறார். நீச்சம், வக்ரம் போன்ற பலவீன அமைப்புகளில் இருக்கிறார். ராசிநாதன் செவ்வாய் நீச்சத்தில் இருப்பது என்பது விருச்சிகராசிக்காரங்களை லேசாக ஒரு மாதிரி ஷேக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனால் ஒன்று, வருடத்தின் முதல் 5 மாதங்கள் மே மாதம் வரைக்கும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்துடாது. அதாவது சாதகமும் பாதகமும் கலந்து நடக்கும்னு சொல்ல வரேன். ஒரு நாள் நல்லா இருந்ததுன்னா இன்னொரு நாள் ஒரு மாதிரி மனசு டல்லாக இருக்கும். அதுக்கடுத்த நாள் அதை அப்படியே டக்குன்னு உஷாராக எந்திரிச்சு அப்படியே செய்யக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. இப்போது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 5ஆம் இடத்திற்கு போகிறார். 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் இந்த பிரச்சனைகள், அதாவது தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகளில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து 5ஆம் இடத்துல யோக பலன்களை கண்டிப்பாக செய்வார். 5இல் இருக்கின்ற ராகு இப்போது அப்படியே கீழிறங்கி 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் வர்றது எப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை செய்யக்கூடாத ஒரு அமைப்பு. ஆகவே ஒரு முக்கியமான அமைப்பாக பார்த்திங்கன்னா முதல் 6 மாதங்களுக்கு கிணத்துல போட்ட கல் மாதிரி எதுவுமே நல்லா இல்லாமல் தான் இருக்கும். எதையும் 1க்கு 4 முறை முயற்சிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பிற்பாடு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்திற்கு குரு வருவது 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இருக்குது. அப்போ 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவத்தை அடைகின்றன. 2ஆம் இடத்தமாகிய தன விட்ட குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ ஜூன் மாதத்திற்கு பிறகு மாறக்கூடிய அத்தனை அமைப்புலையும் காசு பணம் சம்பாதிக்க போகிறீங்க. ஏதாவது கஷ்டப்பட்டாலும் காசு பணம் வரும். கஷ்டப்பட்டு தான் வரும். சும்மா எல்லாம் இங்கே யாருக்கும் காசு வந்துடுறதில்ல. கஷ்டப்படுவீங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான பண வரவுகள் இருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் அம்மா அப்பா அனுமதி கொடுக்கல, தனியாக எப்படி அனுப்புறதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க. அலுவலகத்தில் கூட கொஞ்சம் யோசனைகள் இருக்குது. இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே உங்களுக்கான வெளிநாட்டு, வெளிமாநில தூர இடங்களுக்கு போகக்கூடிய அனுமதிகள் கிடைக்கும். அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற இடங்களில் விசா கிடைக்கும். ஒரு அமெரிக்க விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஜெர்மன் மாதிரி இல்லைங்க இங்கிலாந்து மாதிரியான இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான பயண அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக, தூர பயணங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய, இப்படி வெளிநாட்டுக்கு போகலைங்க, நான் உள்நாட்டிலே இருக்கிறேங்க, வருஷத்தில் ஒரு 8 மாதம் ட்ராவல்லையே போகும். அந்த ட்ராவல் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு கல்யாணம், ஜூன்லேருந்து அடுத்த வருஷ கடைசிக்குள்ளே கண்டிப்பாக இளைய பருவத்தினருக்கு ஒரு 25, 28 வயசு தாண்டினவங்களுக்கெல்லாம் திருமண அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. காதல் வரக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலே வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு சாதகமான சில பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ராசிநாதன் முதல் 6 மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரி நீச்ச நிலைமையில் இருக்கிறனால எதையும் நினச்சி பயப்படக்கூடிய தன்மைகள் உண்டு. அதாவது சில நேரத்தில் சொல்லுவோம், அதாவது கயிறுன்னு மிதிக்கவும் முடியல, பாம்புன்னு தாண்டவும் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. வழியில் பாதையில் போகும்போது ஒரு கயிறு மாதிரி பாம்பு மாதிரி ஒன்று கிடக்குதான். கயிறுன்னு தெரிஞ்சால் மிதிச்சுக்கிட்டு போயிடலாம், பாம்புன்னு தெரிஞ்சால் தாண்டிட்டு போயிடலாம். ரெண்டுக்குமே பயமாக இருக்குது. மிதிக்கவும் இந்த பயமாக இருக்குது, தாண்டவும் பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. இதுதான் ராசிநாதன் நீச்சமாக இருக்கக்கூடிய தன்மையில் வீட்டில் என்ன முடிவெடுக்கிறது, தொழிலில் என்ன முடிவெடுக்கிறது, காசு பணத்தில் என்ன முடிவெடுக்கிறது, யாருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்றதில் கொஞ்சம் தயக்கமாக இருப்பீங்க. முதல் 6 மாதம் கடன் வாங்கிடாதீங்க. கிரெடிட் கார்டு உபயோகப்படுத்துறது ரொம்ப கவனமாக இருங்க. மாமன் மச்சானுக்காக நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஃப்ரெண்ட்ஷிப்னால் அப்படியே வயெல்லாம் பல்லாயிடும் உங்களுக்கு.
அந்த ஃப்ரெண்டுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், சரியான நேரத்தில் ஃப்ரெண்டு காலை வருவார். அதனால் காசு பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதை தவிர்த்து மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இந்த ஆண்டு 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. அதுவும் ஜூன் மாதத்துக்கு பிறகு தான். மே மாதத்துக்கு பிறகுனே சொல்லுவேன். மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை 7ஆம் இடத்திலிருந்து உட்கார்ந்து பார்க்க போகிறார். குரு தன்னுடைய ராசியை தானே பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனியாக போகிறாருங்களையா, அது எதனா பிரச்சனைகளை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 3ஆம் இடத்திற்கு திரும்ப ராகு வந்துடுறார். அப்போ 3, 9ஆம் இடங்களில் ராகு அமர்வது என்பது அர்த்தாஷ்டம சனியுடைய பலன்களை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு கடைசி முதல் 4 மாதம் கொஞ்சம் சிக்கல். முதல் 4 மாதம் கடனை உடனே வாங்கி சமாளிக்க வேண்டிய அமைப்பு இருக்கும். இதடங்களில் அதாவது வேலை போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். ஏதாவது பொருளாதார கஷ்டங்கள் இருக்கும், தொழில் நல்லா இருக்காது, வேலை நல்லா இருக்காது, கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலையை தூக்குற மாதிரி இருக்கும். ஆனாலும் என்ன இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு ராசியை குறிபார்க்க போவது தாராளமான பணவரவுகளை தனலாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதாவது இந்த வருஷத்தின் பிற்பகுதியில் மாதமான இதுதான் வருமானம், அந்த வருமானமே போகும். இப்போ ஜிக்ஜாக்காக இருக்குது பார்த்தீங்களா, ஜான் யாருன்னா முளம் வளர்க்குது அப்படிங்கிற மாதிரியான கதையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக ஒரு நிரந்தரமான டெம்பரவரியாக இருக்கிறவங்க பெர்மனண்ட் ஆகிறது. தற்காலிக அமைப்புகளில் போய்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு அரசு வேலையிலே தற்காலிக வேலை போய்கிட்டு இருக்கேன், அரசு வேலை கிடைக்கல, எந்த வேலையுமே கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்ச வேலை நிம்மதியாக இல்லை, சம்பளம் சரியாக இல்லை, சம்பளமே வரல, இந்த மாதிரியான சோதனைகளோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே 5வது மாதத்திற்கு பிறகு குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்தே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாலே திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், காதல் வாழ்க்கை நல்லாயிருக்கும், காதலன் காதலி உறவுகள் வரும், நட்பு காதலாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு, ப்ரப்போசல் வரும். இளைய பருவத்தினருக்கு 7ஆம் இடத்துல குரு வந்தாலே யார் வாழ்க்கை துணைவர்னு அடையாளம் தெரியும். ஒரு ஃப்ரெண்டையே லவராக மாற்றிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுவீங்க. தைரியமாக போய் உங்களுடைய விருப்பத்தை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவருமே ஒருவருக்கொருவர் அப்படியே ஒரு எதிர்பாலிடத்தவர் மீது ஈர்ப்பு உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து நேர்மையான முறையில் விருப்பத்தை தெரிவித்து சம்மதத்தை வாங்குவீங்க. ஆக என்னென்னா வாழ்க்கை துணைவர் யார் என்பது இளைய பருவத்தினருக்கு கிடைக்கக்கூடிய தெரியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அருமையான நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் இருக்குதுங்க. பெரியவர்களுக்கு சின்னவங்களை பார்த்து இன்றைக்கி சந்தோஷம் வரும், வீட்டில் மங்கள காரியம் ஏற்படும், பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ண முடியும். தொழில் இது வரைக்கும் வியாபாரத்தில் இருந்தவங்களுக்கு போட்டியாளர்கள் இருந்தவங்க, ஆனால் 6ஆம் இடத்துல குரு இருந்தது, இது வரைக்குமே அப்படிலாம் ஒன்றும் நல்லா நடக்கலை. போட்டிகள், கடன் தொல்லைகள், இது போன்றவைகள் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தது. அவைகளெல்லாம் மே மாதத்திற்கு பிறகு அப்படியே மாறக்கூடிய தன்மை 2025 உண்டு. ஆகவே 2025ஆம் ஆண்டு ராசிநாதன் குரு 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போவது உள்ளமும் உடலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. உடம்பு உறுதியாகும். உடம்பு உறுதியாகும்னா நோய் தீரும், மனசு உற்சாகமாகும், கடன் தீரும். கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி, அசிங்கம், கேவலம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் தவிர்க்கக்கூடிய அமைப்பில் 7ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்றதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. முதல் 4 மாதங்கள் ஏதாவது அப்படி இப்படித்தாங்க இருக்கும், வழக்கு வம்படி போன்றவைகள் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் சமாளித்து பிற்பகுதி 8 மாதங்கள் நன்றாக இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, பிறரிடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய, நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய, அந்தஸ்து உயரக்கூடிய, அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்குங்க 2025 புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். என்ன ரிலீஃப்? 7.5 சனி முழுசாக முடிய போகுது. கடந்த 7 வருஷம், குறிப்பாக 5 வருஷம் 2022, 23 உங்களை 21, 22, 23 போட்டு படுத்தி எடுத்துருச்சு. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 ஆண்டுகளாக பீடித்திருந்த 7.5 சனி என்கின்ற டார்க்கான இருட்டான ஒரு மாதிரியான அமைப்பு உங்களுக்கு முற்றிலுமாக வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி முடியுது. யூ ஆர் ஃப்ரீ பேர்ட், சுதந்திர பறவை. 7.5 வருஷம் உங்களை கஷ்டப்படுத்தின சனி பகவான் இனிமேல் யோகத்தை செய்யக்கூடிய 3ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ஏற்கனவே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 2ஆம் இடத்துக்கு வர்றாருனாலும் சனி 3ல் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய யோகம். குரு கூட 6ஆம் இடத்துக்கு தானங்க போகிறாரு, பரவாயில்லை. 6ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குரு நல்ல வேலை போன்ற அமைப்புகளை கொடுப்பார், செலவு பண்ணுறது மாதிரியான காசை கொடுப்பார், விரயங்கள் ஆகும். ஆகிட்டு போகுது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக விரயம்தான். விரயம் என்றால் கடன் வாங்காமல் விரயம், சம்பாரித்து விரயம் பண்ணுவீங்க. சம்பாதிக்கிறத எங்கேயோ ஒழிச்சு வச்சுக்கிட்டா இருக்க முடியும்? சிக்கனம் பண்ணுறது தான். அதுக்காக எல்லாத்தையும் சிக்கனம் பண்ணி என்ன பண்ணுறது? வீட்டுக்கு தேவையான ஏசி வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, மனைவிக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, கணவருக்கு தேவையான ஒரு விஷயத்தை மனைவி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான
அனைத்தும் அப்படியே அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். பணம் தாராளமாக புரளும், கையில் இருக்கக்கூடிய அமைப்பு. 7.5 சனி முடிஞ்சிட்டதுனால நிம்மதியாக இருக்கும், முகம் அழகாகும், முகத்தில் பொலிவு வரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம். 7.5 சனி முகத்தை கருக்க வைக்கும். 7.5 சனியில் முகம் பேஸ் அடித்து போன மாதிரி இருந்தவங்க, முகத்தில் கருமை படர்ந்தவர்கள், வாழ்க்கையில் எதுவுமே நல்லா இருக்காதா என்கின்ற மாதிரியாக கடுமையான சோதனைகளை அனுபவித்த மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் கண்டிப்பாக வருதுங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 7.5 சனி முடிகிறதுன்றது ஒரு பெரிய அரக்கன் உங்களை விட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆகவே எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு சொல்கிறேன், மே மாதம் 14ஆம் தேதி மாறுறாரு. ஜூனில் அந்த எஃபெக்டை காட்டுவார். புது கடன் வரும், வீட்டு கடன் வரும், வண்டி கடன் வரும், வாகன கடன் வரும், வீடு கட்டுவீங்க, கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க, கடன் வாங்கி தொழில் வைப்பீங்க, அந்த தொழில் நல்லாயிருக்கும். கடன் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்க முடியாது. வளர்ச்சிக்கான கடன்கள் இருந்தால் அது நல்லது தானே. ஒரு வீட்டுக்கான கடன் சும்மா அப்படி நினச்சி பார்க்குறதுக்குள்ள வீடு வாங்குறதுக்கு, வீட்டு மனை வாங்குறதுக்கு, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தில் மே ஜூன் மாதத்திற்கு பிறகு கடன் வாங்கி அதன் மூலமாக பொருள் வரவுகள், பொருள் சேர்க்கைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆண் பெண் இருபாலருக்குமே நல்லவைகள் நடக்கும். இதுவரைக்கும் நடக்காத திருமணம் நடக்கும். இதுவரைக்கும் நடக்காத ஒன்று, தடங்களாகி இருந்த ஒன்று அப்படியே தடைகள் நீங்க பெறும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். திருமணமும் நடக்கும், குழந்தை பாக்கியமும் உடனே ஒரே வருஷத்திலே கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. உடல்நலம் சரியில்லாதவர்கள் சரியாக வருவாங்க. இதுவரைக்கும் காசு பணத்தை இழந்தவர்கள் அந்த காசு பணம் இழந்தது திரும்ப வரக்கூடிய அமைப்பு. பங்குச்சந்தை கை கொடுக்கும், யூக வணிகம் கை கொடுக்கும், சமூக ஊடகங்களில் பேர் வாங்க முடியும். வீட்டை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட இது வரைக்கும் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டவங்க, தொழிலில் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டவங்க அவ்வளோ பேருமே இழந்த பெயரையும் அந்தஸ்து கௌரவத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆண்டாக 2025 புத்தாண்டு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது. கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகுது. அது ஒன்றே போகிறோம் அப்பாடான்னு இருக்கும். அதுவும் சதய நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் படாத பாடுபட்டுட்டீங்க. போன வருஷம் பூரட்டாதி நட்சத்திரம் 2024 பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை அப்படியே புளின்னு புளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவேன். 2023ம் 2024ம் கும்பராசிக்காரர்களை அப்படியே ஒரு மாதிரியாக ஆக்கிடுச்சு ஜென்மச்சனி. இதுக்கு முன்னாடி ஒரு கிண்டல் பண்ணவங்க கூட என்னையா பெருசாக சனி செஞ்சிடும், அப்படி என்ன ஜோசியத்தை நம்பாதவங்க கூட இந்த 2 வருஷம் கும்பராசிக்காரங்களை ஜோசியத்தை நம்பிட்டீங்க இல்லையா. யூடியூப்பில் அதிகமாக ராசி பலன் பார்த்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. 12 ராசி பலன்கள் வீடியோக்கள் போடப்படுகிறது. அதில் பாருங்கள், இந்த 2 ராசி மட்டும் ஹை வியூஸ் போயிருக்கும். ஏன்னா அந்த 2 ராசிக்காரங்க தான் கடுமையாக கஷ்டப்பட்டீங்க, அஷ்டமச்சனி ஜென்மச்சனின்னு. அப்போ கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய தீர்வுகள், தெளிவுகள் வரக்கூடிய தன்மைகள் இந்த 2025 புத்தாண்டுலேருந்து இருக்குது. ஐயா 7.5 சனி முழுசுமாக முடியலை எங்கய்யா, அதுக்குள்ளே என்னங்கய்யா இவ்வளோ சந்தோஷம் வந்துடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 7.5 சனியில் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்மச்சனி அமைப்புகள் மட்டும்தான் எப்போவுமே கடுமையான வாய் விட்டு அழக்கூடிய, மனசில் ஒன்றும் இந்த மாதிரிலாம் சோதனை எந்த காலத்துலேயும் வந்ததே இல்லை என்கின்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய நிலைகள் உண்டு. வெள்ளிக்கிழமை என் சேனலில் நடத்துகிற லைவில் பார்த்தீங்கன்னா, குருஜி டிவி லைவில் பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கார இளைஞர்கள் வந்தாலே ஒரு வார்த்தை கேட்பேன், அப்பா அம்மா தண்டை சோறுன்னு திட்டுறாங்களான்னு கேட்பேன். வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த இளைஞன் வந்து ஆமாங்கய்யா அந்த வார்த்தையே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இளைஞர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகிறது. வேலை தொழில் அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கப் போகிறது. 30-40 வயதுகளில் இருந்தவங்களுக்கு இது வரைக்குமே இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல தெளிவு, நல்ல தீர்வு, சோம்பல் போய் அப்படியே உற்சாகம் வரக்கூடிய தன்மை, தொட்டத்து துளங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராசியை பார்க்க போகிறார். குரு 5ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். 5ஆம் இடத்திற்கு மாறப்போகின்ற அமைப்பு மிகப்பெரிய ஒரு யோகா அமைப்பு. ஆக ராகு வந்து பெரிய கஷ்டத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறதில்லை. ஆகவே எல்லா பிரச்சனைகளும் நீங்க போகிறது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் உடனே வந்து ஜனவரி மாதமே தீர்ந்துருமே அப்படின்னு பார்க்காதீங்க. சனி பயிற்சி நடக்க போகிறதே உங்களுக்கு மார்ச் மாதம் 29 தான், ஏப்ரல் தான். சனி நீங்கி ஒரு 3 மாதம் கழித்து தான் இப்போ இருக்கின்ற இறுக்கமான அழுத்தமான சில விஷயங்கள் அப்படியே விலக ஆரம்பிக்கும். ஒரு நம்பிக்கை வரும். குகைக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க, குகை ஒரே இருட்டு, எந்த பக்கம் போகிறது எப்படி போகிறதுனே தெரியல, நம்ம கையே தெரியல, பயங்கரமான இருட்டு, பயமாக இருக்குது. அந்த மாதிரியான சூழல் 2 வருஷமாக இருக்குது. ஆனால் 2025 ஆரம்பித்தோன்னா தூரத்தில் வெளிச்சம் தெரியும். அப்போ எந்த பக்கம் நடந்து போகிறதுன்னு தெரியும். எந்த திசை நமக்கு ஏற்றது, எந்த செயல் நமக்கு ஏற்றது, எந்த முடிவு நமக்கு ஏற்றது, எதை எப்படி செய்யணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரியான தெளிவு. குகைக்குள்ளே நடந்து போகிறவனுக்கு தூரத்தில் வெளிச்சம் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமோ அதை பார்த்து நம்ம போய்
போய்கிட்டு இருந்தோம்னா இந்த வந்துருமையா வாசல் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு, குறிப்பாக மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு 2 பயிற்சிகளும் நல்ல பயிற்சி. சனி பயிற்சி நல்ல பயிற்சி, குரு பயிற்சி நல்ல பயிற்சி, ராகு பயிற்சி ராசியில் வந்தால் கூட குருவின் பார்வையில் வந்துடுறார். ஆக அப்படியே 2 வருஷம் ஆகாத ஒரு அமைப்பில் இருந்தவர்களுக்கு, பெயரை கெடுத்து கொண்டவர்களுக்கு, பெயரை இழந்தவர்களுக்கு, சோம்பேறியை படுத்து கிடந்தவர்களுக்கு, சம்பாதிக்க விருப்பம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு, சம்பாத்தியத்தை இழந்தவர்களுக்கு, வியாபாரம் நன்றாக இல்லாமல் இருந்தவர்களுக்கு, எல்லா நிலைமைகளிலும் ரோட்டுக்கே வந்துட்டேன் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் இருந்தவர்களுக்கு, மனைவியை பிரிந்தவர்களுக்கு, கணவனை பிரிந்தவர்களுக்கு, சண்டை போட்டு கொண்டிருந்தவர்களுக்கு, குடும்ப நிம்மதி இல்லாமல் இருந்தவர்களுக்கு, அத்தனை பேருக்குமே எல்லா இழந்த சந்தோஷங்கள், நிம்மதிகள் அத்தனையும் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு அமையுங்க. வயதிற்கேற்றாற் போல் மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கும். ஆனாலும் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், கும்பராசியில் 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஜென்மச்சனி ஒன்றும் பண்ணலை. அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு 10% பேருக்கு நல்லா தான் இருந்தது. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை அவர் கொடுக்கல. பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஜென்மச்சனி பெரிய பாதிப்புகளே கொடுக்கல. அவர்களுக்கெல்லாம் கூட இந்த வருஷம் ரெட்டிப்பு நன்மைகள் இருக்கும். கஷ்டப்படாதவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே கும்பத்திற்கு யோக ஆண்டாக அமைஞ்சிருக்கு 2025ஆம் ஆண்டு. நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. கடந்த ஒரு 3-4 மாதம் என்னுடைய மாதாந்திர ராசி பலன்கள் பார்த்தீங்கன்னாலே மீனத்திற்கு அடுத்த வருஷம் ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது உஷாருன்னு தான் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஜோதிடத்தை நம்பாதவர்களை கூட நம்ப வைக்கின்ற அமைப்பு ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி அமைப்புகளுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆக இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது. என்னங்க ஜென்மச்சனி பெருசாக பண்ணிடும்? காசு பண்ண விஷயத்தில் கை வைக்கும். கடன் வாங்குறத தேவைக்கு மட்டும் கடன் வாங்குங்க. வெட்டி பந்தாவுக்கு கடன் வாங்காதீங்க. கிரெடிட் கார்டில் ரொம்ப கவனமாக இருங்க. ஜென்மச்சனியில் உயிர் நண்பன்னு சொல்லிக்கிறவன் அப்படியே ஓடி போயிடுவான். அவன் யார்? ஒரு நண்பனை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு. சொந்தக்காரங்களை, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி யாரெல்லாம் எப்படிப்பட்ட அமைப்பில் உதட்டளவில் பேசுகிறாங்களா, உள்ளத்தளவில் பேசுகிறாங்களா என்பது போன்ற அனுபவங்கள் ஜென்மச்சனி அமைப்புகளில் வரும். ஆகவே உலகத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்து ஜென்மச்சனி நடக்கப் போகின்ற 30-40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு நடக்கும். ஆனால் 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்காது. எல்லா ராசிலையும் வேறு வேறு மாதிரியான அமைப்புகள் இருக்குது. 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு, வாகனம், வாசல் இது நிலம் வாங்கிறது போன்ற அமைப்புகளில் சுப விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும். வீடு வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும், வீட்டடி மனம் வாங்க முடியும், ஒரு புதிய கார் வாங்க முடியும். இந்த மாதிரியான நல்லதொரு பொருட்சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு. 50 வயது கடந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். சின்ன பசங்களுக்கு காசு விரயம் இருக்கும், பெரியவங்களுக்கு காசு வரும். இதுதான் வாழ்க்கை. எல்லா வயசுலேயும் ஒரே மாதிரி இருந்ததில்லை. 20 வயசில் போய் லவ் பண்ண முடியாது. 60 வயசில் போய் பேரம்பேத்தியக்காக பார்க்க வேண்டிய காலத்தில் 20 வயசுலேயும் 60 வயசுலேயும் ஒரே மாதிரியான பலன்கள், ஒரே மாதிரியான எண்ணங்கள் நமக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. காதல் தோல்வி கண்டிப்பாக உண்டு. இளைஞர்கள் காதலிப்பீங்க, காதலித்து அழுக ஆரம்பிப்பீங்க. இப்படித்தான் போகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் காதலை தவிர வேறு எந்த விதமான எண்ணங்களும் வராது. ஆக சுருக்கமாக சொல்லிடுறேன், இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் நெகட்டிவான அமைப்புகள் வரும். பணத்தை பற்றி புரிய வைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வாழ்க்கை என்பதை எப்படி புரிய வைக்க, ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி பெண் என்பவள் எப்படிப்பட்டவள், ஆண் என்பவன் எப்படிப்பட்டவன் என்பதை இருபாலாருக்கும் புரிய வைக்கக்கூடிய காதல் நட்பு போன்ற அமைப்புகளையும் கொஞ்சம் சோகங்கள், சோதனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு உண்டுங்க. தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் போன்றதில் சும்மா அது போட இது போட்டேன்னு சொல்லிட்டு அதில் வர ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் ஏதாவது ஏடா கூட இருக்கும். கிரெடிட் கார்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழில் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க. அப்படி ஆரம்பித்தா பணம் போட்டு ஆரம்பிக்காமல் மூளையை மட்டும் யூஸ் பண்ணி ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. அவர்களுக்கு பொருட்சேர்க்கை போன்ற அமைப்புகள், குடும்பத்தில் மங்கள விஷயங்கள் 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். மகன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியும். ஏதாவது விரயங்கள் இருந்தாலும் சுப விரயங்கள் இருக்கும். நல்ல விதமான சொத்து சேர்க்கை போன்றவைகள் இருக்கும். ஆகவே ஜென்மச்சனியாக ஒரு இளைய பருவத்தினர் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதை அனுபவித்து காட்டக்கூடிய சில அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. வேலை மாற்றம், அரசனை நம்பி புருஷனை கைவிடுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நீங்களாம் வேலையை விட்டுறாதீங்க, அப்புறம் வேலை கிடைக்காது. அப்புறம் கிடைக்கிற வேலை போன வேலையே இதை விட நல்லாயிருக்கும். சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விடுவீங்கன்னு சொல்லுவேன். நடக்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்களாக ட்ரை பண்ணி எதுவும் பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான் மீனராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சொல்லக்கூடிய செய்தி. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.